செல்ஃப் ரியலைசேஷன் இல்லையா? நான் யார் அப்படின்றதுல நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு இல்லைங்களா? நான் யாருன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கும் பொழுது ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளும் ஆச்சரியமும் இல்லைங்களா, பயமும் கவலையும் எல்லாமே நம்மளிருந்து போயிடும். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா என்னை சுற்றி இருப்பவர்கள் யார், அதே நேரத்துல எனக்கு ஏன் நடக்குது, என்னை சார்ந்தவர்களுக்கு ஏன் நடக்குது இல்லையா, ஏன் மற்றவர்கள் என்னிலிருந்து வித்தியாசமா இருக்காங்க, ஏன் கருத்து வேறுபாடுகள் வருது, ஏன் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகள் அமையறது இல்ல, அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சிட்டோம் இல்லையா? நமக்கு ஏன் அமைதி பிடிக்குது, நமக்கு ஏன் சந்தோஷமா இருக்க பிடிக்குது, ஏன் நம்ம சந்தோஷத்தை விரும்புறோம், மனதுக்குள்ள வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுதா இல்லையா? முற்றுப்புள்ளி வைக்க முடியுது. அப்போ இதுதான் ஞானம் அப்படிங்கிறோம். இதுதான் இறைவன்ட்ட கேட்கிறோம். கடவுளே என்னுடைய கண்ணை திற, எனக்கு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொல்றோம். எந்த கண்ணை? அறிவு கண்ணு, ஞான கண்ணு இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அதுக்கான காரணம் காரியம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப என்ன தெரிஞ்சிட்டுங்க முதல்ல? இப்ப ஏதாவது கேள்வி இருக்குதா? சொல்லுங்க. கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? கேள்விக்கு இருந்தா கேட்கலாம். ஏன்னா முதல் பாடம் எப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோமோ அப்புறம் தான் நம்ம அடுத்த பாடத்துக்கு நம்ம மூவ் ஆக முடியும் இல்லையா? ஃபவுண்டேஷன் தானே முக்கியம். ஃபவுண்டேஷன் இல்லைன்னா எப்படி பில்டிங் மேல பில்டிங் கட்ட முடியும்? சரிதானே? இப்ப முதல் பாடத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்ப நான் என்றது ஆத்மா என்று சொல்லக்கல்ல, ஆத்மா என்னுடைய பிள்ளைகளும் அவர்களும் ஒவ்வொரு ஆத்மா. ஆமா. அவர்களுக்கு எனக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் உறவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. கணக்கு வழக்குன்றது உறவு வேறு இல்லையா? உறவுகள். நீங்க சோல், யூ ஆர் பிளேயிங் டிஃபரெண்ட் ரோல். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் நீங்க அதான் உதாரணம் சொன்னேன். ஒரு மூவி இருக்குது. ஒரு மூவில ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூவில அவருக்கு சொல்லுவாங்க, இவங்க உங்களுக்கு இன்னைக்கு ஜோடியா நடிக்கிறாங்க, இவங்க பசங்களா நடிக்கிறாங்க, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நடக்கிறாங்க, இவங்க சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, அப்பான்னு எல்லாமே அவங்க அந்தந்த பாகத்தை அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் அந்த படம் முடிஞ்சிட்டது அப்படின்னா அடுத்த படம் அவங்களுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் வேற ஒரு படங்கள், வேற வேற உறவுகள், வேற ஒரு இதுக்கு போயிடுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த பயணம் என்பது இல்லைங்களா வேறுபட்டு ஆயிடுது. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தனியா தான் வந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு இல்லையா? அப்ப தனியா தான் நான் போறேன். ஒரு ட்ரெயின்ல நம்ம ஏறுறோம் அப்படின்னா நம்ம ஏறக்கூடிய ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏறி இருப்பாங்க. நம்ம ஸ்டேஷன் ஏறும் பொழுதும் நம்ம கூடயே கொஞ்சம் பேர் ஏறுவாங்க. நம்ம ஏறும்போது சில பேர் இறங்குவாங்க அதே ஸ்டேஷன்ல. ஏறின பிறகு நமக்கு பின்னாடி ஏறினவங்களும் நமக்கு முன்னாடி இறங்கிடுவாங்க. சில பேர் நம்ம இறங்கின பிறகும் பின்னாடி இறங்குவாங்க. நம்ம கூட ஏறினவங்க நமக்கு முன்னாடி இறங்கிடுவாங்க. நமக்கு பின்னாடி ஏறினவங்க கூட நமக்கு முன்னாடி இறங்கிடுவாங்க. அப்போ இதை அப்படியே உங்க வாழ்க்கையில எடுத்துக்கங்க. நமக்கு முன்னாடி நமக்கு பிறப்பு கொடுத்தாங்க, நம்ம இருக்கிறாங்க, நம்ம கூட பிறந்தவங்க
நம்ம கூட ஜோடியா இருக்கிறவங்க அவங்கவுங்க நேரம் வரும்போது அவங்க இறங்கி போயிடுவாங்க. ஆனால் அந்த பயணத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற பயணிகள் கூட நல்லா சந்தோஷமா பேசி நமக்கு தெரியும். நம்ம ஒரு இடத்துல இறங்க போறோம் அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்ட பேசுவோம், நல்லா இருப்போம், நல்ல வாழ்க்கை பேசுவோம். இறங்கும்போது அவங்க டெஸ்டினேஷன் வரும்போது இறங்கி போயிடுவோம். இந்த கான்ஷியஸ் நமக்கு இருக்கணும். ஆனா கடமைன்னு ஒண்ணு இருக்கு. ஆஸ் எ ஃபாதர், ஆஸ் எ மதர் இல்லைங்களா? உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. ஆனால் அத நீங்க வந்து அன்போட உங்களுடைய கடமைய நீங்க செய்வீங்க. ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதே மாரி அவங்களுடைய வாழ்க்கை அமையணும். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். ஒரு இமேஜினேஷன கிரியேட் பண்றோம். பாருங்க, சின்ன வயசுல யாரையாவது ஒருத்தர் நம்ம பிள்ளைகள் பிறந்துடுறதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்கு. என் பையன் இப்படிதான் வளரணும். என் பொண்ணு இப்படிதான் வளரணும். இந்த படிப்பு தான் படிக்கணும். இப்படிதான் வேலைக்கு போகணும். இப்படிதான் நம்ம இதுல கல்யாணம் பண்ணணும். இப்படிதான் அவங்க வாழ்க்கை என்னன்னா, நம்மளே என்ன பண்றோங்க? ஒரு இமேஜினேஷன் வளர்க்கிறோம் நம்ம பிள்ளைகள் மேல. இல்ல கணவன் இப்படிதான் இருக்கணும். மனைவி இப்படிதான் இருக்கணும். அப்போ நம்மளோட பிள்ளைகள வளர்க்கும்போது அந்த இமேஜினேஷனுக்கு ஒத்து போகும்போது நமக்கு ஹாப்பி. ஓ! நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்குது, போகுது என்னுடைய பிள்ளைகள் அப்படி இப்படின்றோம். ஆனா பாருங்க ஒரு காலகட்டம் வரும்போது அந்த ஆத்மாவுக்கு அதோட ஜேர்னி தனிப்பட்டது இல்லையா? அது அதுக்கு வருவது அவங்கவங்களுடைய பாதை மாறும் பொழுது, நம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்ம இமேஜ் பண்ணி வச்ச மாதிரி நடக்காத பொழுது, ஐயையோ! நம்ம நினைக்கிற மாரி இல்லையே என் பையன், இல்லையா? அப்படின்றது அவங்களுக்காக நம்ம எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். என்னென்னவோ பண்ணியிருப்போம். அது பண்ணாத பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுதுன்னா துக்கப்படுறோம். இல்லையா? நம்ம கைய விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம கண்ட்ரோல விட்டு போயிட்டாங்க அப்படின்னெல்லாம் நம்ம அத நினைச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த கான்ஷியஸ் இருக்கணும். ஓகே, இட் இஸ் நாட் மை எக்ஸ்டென்ஷன். இல்லையா? என்னுடைய இது கிடையாது. நான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அவங்க வர்றதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். ஆனால் அந்த ஆத்மாவுடைய ஜேர்னி தனிப்பட்டது. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க கூட பொறந்தவங்களையே நீங்க எடுத்துக்கங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. அப்பா, அம்மா ஒரே மாரி தான் வளர்த்தாங்க இல்லைங்களா? ஆனால் ஏன் இத்தன வித்தியாசம்? உடல் ஆரோக்கியத்துல, குடும்ப வாழ்க்கையில, படிப்புல, எல்லாத்துலயும் பாருங்க. குணங்கள்ல, எல்லாத்துலயும் வித்தியாசம். இப்ப இத வந்து நம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, அன்போட இருப்போம். செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டோம். அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். மோட்டிவேஷன் பண்ணுவோம். ஆனா நம்ம நினைக்கிற மாரியே தான் அவங்க நடக்கணும். அந்த அட்டாச்மென்ட் வராது நமக்கு. அப்போ அட்டாச்மென்ட் வராதம்போது உங்களுக்கு கண்டிப்பா அங்க பெயின் இருக்காது. எங்க அட்டாச்மென்ட் இருக்கோ அங்க பெயின் இருக்கும். எங்க டிட்டாச்சா இருக்குதையோ அங்க அன்பு இருக்கும். இப்படி 2 இருக்குதுன்னா, இது கூட ஒட்டிக்கிட்டீங்கன்னா, இந்த இந்த கை கடிக்கும், இந்த கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். இதுதான் அட்டாச்மென்ட்ன்றது. விலகி இருக்கிறீங்கன்னா, இது ஏதாவது ஆனா கூட நீங்க வந்து தூக்கி விடலாம். சரி பரவால்ல. அப்ப பாருங்க நெறைய பேரு பசங்களோ ஏதாவது அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாரி நடக்காத பொழுது, அவங்க ரொம்ப என்ன ஆகுறாங்க, நெறைய பேர் எங்க கோர்ஸ்க்கு வந்திருக்கிறவங்கள பார்த்திருக்கிறேன். அவங்களே என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்க பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க டிப்ரஷன்ல போயிடுறாங்க. அப்போ உங்க பிள்ளைங்கள அதிலிருந்து நீங்க வெளிய கொண்டு வரணும்னு சொன்னால், நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தானே கொண்டு வர முடியும். அப்ப நீங்க ஹெல்த்தியா, நல்லா மென்டலி, பிசிக்கலி ஹெல்த்தியா இருந்தா தான், அவங்கள வந்து எப்படியாவது முயற்சி பண்ணி வெளிய கொண்டு போயிடும். இப்போ நீங்களே ஹெல்த்தி இல்லாம போயிட்டீங்கன்னா, உங்கள கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அப்ப நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாத மாரி தானே ஆயிடுது. ஆசை ஹெல்ப் பண்ணணும்னு. ஆனா ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால அன்பு இருக்கணும். அட்டாச்மென்ட் இருக்கக்கூடாது. அட்டாச்மென்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அங்க பெயின் இருக்கும். அன்பு இருந்ததுன்னா ஸ்டேபிளா இருப்பீங்க. பரவால்ல விடு லைஃப்ல நடக்கிறது தான். சரி இப்ப நமக்கு இருக்கிற சோர்ஸ் என்ன? ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுது. அதெல்லாம் நட்டமாயிருது. எதுனாலும் சரி. அப்ப நம்ம யோசிப்போம். ஒரு நடந்துருச்சு. இல்லையா? நெறைய முறையில என்ன ஆயிடுதுன்னா, நெறைய பேரு அ
முன்னாடி யோசிக்காம நம்ம என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம், ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருவோம். பின்னாடி அது யோசிச்சு யோசிச்சு அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு பல முறை யோசிப்போம். ஆனா மெடிடேஷன் பண்ண என்ன சொல்லுவோம், யோசிக்கிறது ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி, ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி பல முறை நம்ம சிந்திக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் விவரமா கேட்கணும், எல்லாம் பண்ணணும். கடைசியில ஒரு முடிவு எடுத்துட்டோம், சரி இதுதான். அந்த முடிவு எடுக்கும்போது ஒரு முடிவு எடுத்துடணும், இந்த முடிவுல நாளைக்கு எது நடந்தாலும் அதனால நான் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம அவ்வளோ யோசனை பண்ணி செஞ்சு அதுக்கப்புறமும் அது நடக்கலைன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அது ஏதோ ஒரு நமக்கும் அவங்களுக்கு ஒரு கர்ம கணக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனா நம்ம யோசிக்காம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சிந்தனை பண்றோம், அப்படி செஞ்சிருக்கலாமா, இப்படி செஞ்சிருக்கலாமா, அப்படியா இருக்குமா. அப்போ இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப நான் ஆத்மான்றது எனக்கு பொருந்ததுன்னா அப்போ உண்மையா நம்ம நல்லா அவங்கள கவனிப்போம், பிள்ளைகளை நல்லா கவனிப்போம், எல்லாம் செய்வோம், நம்மளும் ஹெல்த்தியா இருப்போம், நல்லா ஹாப்பியா இருப்போம், அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவோம், அவங்ககிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஏன்னா ஆத்மால இந்த கலியுக கடைசியில ஆத்மால சக்தியே இல்லை. ஆத்மால சக்தி இல்லாத ஒரு ஆத்மா, அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அது ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம் இல்லையா, அந்த ஆத்மால சக்தி கிடையாது. அப்ப அவங்ககிட்ட போய் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் அடிப்படையில உடல் நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றோம், நீங்க பெரியவங்க தானே, நீங்க தானே விட்டு கொடுக்கணுவாங்க. பெரியவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க சின்னவங்க தானே, எனக்கு மரியாதை கொடுக்கணும் தானே, நீங்க தானே நான் சொல்ற மாதிரி கேட்கணும். அப்ப இதெல்லாம் எங்க போகுதுன்னா பாடி கான்சியஸ்ல போயிடுது பாருங்க. ஆனா சோல்ன்றதுல வரவே இல்லை அங்க இல்லையா. அப்ப என்றைக்கு நீங்க அவங்கள சோழு நினைக்கிறீங்களோ, ஆத்மா நினைக்கிறீங்களோ, ஆத்மால சக்தி. உடம்புல எப்படி சக்தி இல்லாம ஒரு பொருளை தூக்க முடியாதோ, உடம்பு ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா டக்கு நோய் எஃபெக்ட் ஆயிரும் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா. அதே மாதிரி ஆத்மால சக்தி இல்லைன்னா அதுக்கு பெரிய வயசு சின்ன வயசு அதெல்லாம் இல்லை, அதுக்கு சக்தி இல்லைன்னா அது ஏதாவது சொன்ன மேல மூக்கு மேல கோபம் வரும், ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது, ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு பலவீனமான ஒரு ஆளை பார்க்கும் போது பாவம் அவரே உடம்பு நிலையால இருக்காரு, அவரே ஏந்திரிக்க முடியாம இருக்கிறான்னு நம்ம பரிதாபப்படுற மாதிரி, அந்த மாதிரி கோவப்படுறவங்க, சிடுசிடுக்கிறவங்க, சகிப்புத்தன்மை இல்லாதவங்களை பார்த்து நமக்கு அப்படிதான் தோணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது எதிர்வினை பண்றோம் இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, ஓ இதுதான் லைஃபா, இதுதான் காரணமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா. சோ நம்ம இந்த சோல்ன்றத ஆத்மா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கிறேங்க, ஆத்மா, ஆவி, சோல் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க, அதை பத்தி என்ன தெரியும், ஆனா எதுவும் தெரியாது சரிங்களா. யாராவது இறந்த பிறகு சொல்லுவாங்க அது உயிர் போயிடுச்சு அப்படின்னுவாங்க இல்லையா, ஆத்மா சாந்தி அடையட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு அது உடம்பு சாந்தி அடையட்டுன்னு சொல்றாங்களா இல்லையே, அது என்ன ஆத்மா சாந்தி அடையணும். அப்ப சாந்தி எதுக்கு வேணும், ஆத்மாவுக்கு தானே வேணும். அப்ப உயிரோட இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாங்கல்ல, எனக்கு அமைதி வேணும், அமைதியா இருக்கணும் எனக்கு அப்படின்னு, அப்ப சொல்றது யாரு, உடம்பா சொல்லுது இல்லையா. ஐ எம் சேட், ஐ எம் பேட், ஐ எம் கிளாட் அப்படின்றோம் உயிரோட இருக்கும்போது இல்லையா. ஐ எம் ஹாப்பின்றோம், இல்லைன்னா ஐ எம் ஃபேட், ஐ எம் தின், ஐ எம் டால், ஐ எம் ஷார்ட்ன்றோம். இதுல எது ஐ எம் கேள்வி வருது இல்லையா. நான்ன்றது உயரமா இருக்கிறேன்னா, குண்டா இருக்கிறேன்னா, ஷார்ட்டா இருக்கேன்னா, பிளாக்கா இருக்கேன்னா, ஒயிட்டா இருக்கேன்னா, இல்ல ஐ எம் சேட்ன்னு சொல்றது யார் அப்போ இல்லையா. இந்த உடம்புதான் பெருசாகுது இல்லையா, உடம்புதான் கலரு எல்லாம். ஆனால் ஆத்மா தான் என்ன ஆகுது, கவலைப்படுது, ஹாப்பியா இருக்குது இல்லையா. அகத்தின் அழகு முகத்தில் தெரிகின்றாங்க இல்லையா. அப்ப அகம்ன்றது எது, ஆத்மா. ஆத்மாவாகிய என்னுடைய பிரதிபலிப்பு தான் முகத்தில் தெரியும் சரிங்களா. அதனால உடலுக்கும்
மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? வேருக்கு தண்ணி ஊத்தாம இலைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறோம். அப்ப எங்க சரி பண்ணணுங்க? அங்க வேர்ல விதையில சரி பண்ணணும். சரியா? இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நாம ஏன் அமைதியை விரும்புறோம், ஏன் அன்பை விரும்புறோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய நேச்சர். அப்ப எனக்கு கோபம் நிறைய வருதா, எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லக்கூடாது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப உட்காந்துட்டு நான் யாரு, நான் ஒரு ஆத்மா, நான் எப்பேற்பட்ட ஆத்மா, அமைதியான ஆத்மா. இப்படி சொல்ல 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 என்ன ஆகும்? மனசுக்குள்ள தானாக என்ன ஆகும்? அந்த அமைதியோடைய சக்தி நமக்குள்ள. சரிங்களா? சரி, ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுவோமா? பழைய பாடத்துடைய இதை ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணலாமா? தியான பயிற்சி பண்ணுவோமா? சரி, எல்லாம் நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் ஆரம்பத்துல உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும். அந்த கமெண்ட்ரி இல்லையா, வீடியோ தாட் ஃபார் டுடே, இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய மனசுக்கு இல்லையா? மனசுக்கு அதுதான் சாப்பாடு. மனசுக்கு நல்ல சாப்பாடு இருந்துங்க நம்மளுடைய எண்ணம் தான். ஆத்மா எங்க இருக்கு? எல்லாருக்கும் தெரியும். 2 புருவத்துக்கு மத்தியில நான் இருக்கேன். ஆத்மா எப்படி இருக்கேன்? சின்ன ஒரு ஒளியாக இருக்கேன் இல்லையா? எப்படி ஸ்டார் போல. மனசுல பாருங்க, நைட்ல பாக்குற நட்சத்திரம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம மனசுல அதை விசுவலைஸ் பண்ணணும். சரிங்களா? வாயில சொல்ல வேண்டியதில்லை. பட் அதுவாக நம்மள உணரணும். அதுவாக நம்மள உணரும். அதான் மனக்கண்ணுன்றோம். மனக்கண்ணுன்றது உங்க மனதில் இருக்கக்கூடிய மூலியமாக எவ்வளோ தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை கூட நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பிறந்த வீட்டை பாருங்க, எத்தனை வருஷம் ஆயிருக்கும் நீங்க பிறந்து. இடம் மாறி எத்தனை வருஷம் வந்திருக்கும். இன்னும் பசுமரத்தாணி போல அப்படியே இருக்கா இல்லையா? அப்படியே ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி போக முடியுதா இல்லையா? ஒரு செகண்ட்ல. அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்போதுமே இங்க ஓம் சாந்தி சொல்றோம். ஓம் சாந்தியுடைய அர்த்தம் என்ன? ஓம்னா நான் அகம், யாரு? ஆத்மா. என்னுடைய உண்மையான குணம் என்ன? சாந்தி, அமைதி இல்லைங்களா? அப்ப ஓம் சாந்தினா நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓகே, சற்று நேரத்திற்கு உங்களுடைய கடந்த கால கவலைகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் எண்ணங்களை இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே ஒருநிலைப்படுத்தி உங்கள் சிந்தனையை தொடருங்கள். இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே உங்கள் மனக்கண் மூலமாக ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே இருங்கள். இதுதான் நீங்கள். ஓர் ஆத்மா. பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒளியாக இருக்கின்றீர்கள். மிகவும் லேசாக இருக்கின்றேன்.
இந்த உடல் எனக்கு கிடைத்த ஒரு ஆடையால் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் நானும் எந்த சக்தியினாலும் அழிக்க முடியாத ஓர் ஆத்மா. இந்த உடலிலிருந்து நான் தனிப்பட்டவன். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடல் மூலமாக நான் காரியங்களை செய்கின்றேன். ஆனால் நான் இந்த உடல் அல்ல. கண்கள் மூலமாக பார்க்கின்றேன். ஆனால் இந்த கண்கள் நான். இந்த காதுகள் மூலமாக இரு புருவத்திற்கு மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய நான் இப்பொழுது கூறுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் இந்த காதுகளிலிருந்து வேறுபட்டவன். இவைகள் எனது கருவிகளாகும். ஆத்மாவாகிய நான் மிகவும் லேசாக இருக்கின்றேன். இந்த உடல் என்ற வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனத்தின் உரிமையான நான் தனிப்பட்டவன். நான் விடுபட்டவன். பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஏன் அமைதியை விரும்புகின்றேன்? நான் ஏன் அன்பை விரும்புகின்றேன்? ஏனென்றால் என்னுடைய இயற்கையான குணம் அமைதியாகும். நான் அமைதியான ஆத்மா. நானே அமைதியானவன். பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் லேசாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து அமைதியின் அலைகள் என் உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அங்கமும் அமைதியால் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அணுவும் இந்த அமைதியின் அலைகளின் உள்ளே ஊடுருவிக் கொண்டிருக்கின்றது.
ஒவ்வொரு அங்கமும் ஆரோக்கியம் அடைந்து கொண்டிருக்கின்ற புத்துணர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. என்னிடமிருந்து பிரகாசிக்கக்கூடிய அமைதியான அலைகள் இந்த உடலையும் தாண்டி நான் அமர்ந்திருக்கும் வீடு முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறேன். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு இடமும் ஆழ்ந்த அமைதியின் அலைகளால் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இந்த அமைதியின் அலைகள் போய் நிரம்பட்டும் நிரம்பட்டும். அவர்களால் ஆழ்ந்த அமைதியை உணரட்டும். அவர்களும் அமைதியோடு வாழட்டும். இந்த அமைதி நிலைகள் என் வீட்டையும் தாண்டி என் உற்றார் உறவினர், ஏன் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் ஆத்மாக்களுக்கு இந்த அமைதியின் அலைகள் போய் அவர்கள் மனதிலும் இந்த அமைதி அலைகள் நிரம்பட்டும் நிரம்பட்டும். அவர்களும் அமைதியோடு வாழட்டும். இந்த உலகம் அமைதி பெறட்டும், அமைதி பெறட்டும். ஆழ்ந்த அமைதி. நானே அமைதி, நானே அமைதி, 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 அமைதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மாதிரி
மாதிரி மெடிடேஷன் பண்ண முடிஞ்சதா? இது போல இப்ப பாருங்க, உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மனது எவ்வளவு ஒரு அமைதியான அனுபவத்தை நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம தன்னுணர்வுக்குன்னு சொல்றோம் இல்லையா? தன்னை உணருதல். இப்போ இந்த மெடிடேஷனுக்கு முதல்ல ஸ்டெப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். இன்றைக்கு நம்ம உணர்ந்தால்தான் அடுத்தது இறைவனை உணர முடியும். செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா மெடிடேஷன் பண்றீங்க, பண்ணிட்டு இப்ப வெளியில வந்தா உங்களுக்கு பாருங்க வார்த்தையே வந்து ஸ்லோவா தான் வரும். யாராவது நீங்க கோபமா பேசினா கூட உங்களுக்கு கோபம் வராது. ஏன்னு சொன்னா நீங்க அமைதியினால நிரம்பி இருக்கீங்க. சரியா? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும் இல்லையா? ஆனா நான் போய் சாமியை கும்பிடுறோம், கடவுளே எனக்கு கோபம் வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன திரும்பி போய் அவ ஏதாவது பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு வேண்டிட்டு வெறும் வெளியில வந்து பேசணுமே அப்படியே கோபம் இல்லையா? ஏன்னா நாங்க அந்த உள்ளுக்குள்ள நம்ம அந்த அமைதியோடைய சக்தி நிரப்பல. அதுதானே? அப்போ உள்ளுக்குள்ள நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதானே வெளியே. அப்ப தியானத்துல நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல நம்ம எதுவுமே, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நோய் இருக்குதுன்ற சொல்லிட்டே இருக்கிறதுனால நோய் சரியாகும் இல்லையா? ஆமா, அதை ஒத்துக்கிறோம், நோய் இருக்குதுதான். ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்திற்கான வழியை நம்ம எடுக்கணும், அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அப்ப நோய் தானா போயிடும். சரிதானே? அப்ப எனக்கு நிறைய கோபம் வருது, நான் கோபம் வந்தா என்ன பண்றேன்னு தெரியாது. அப்போ நீங்க எது அதிகமா நினைக்கிறீங்க அது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கணும் இல்லையா? அதுக்கான முயற்சி எடுக்கும். அப்போ முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுன்னா இப்போ இந்த பாடத்துல செல்ஃப் ரியலைசேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அடுத்த பாடத்துக்கு போறோம், செகண்ட் லெசன். ஓகேவா? இப்ப மொபைல் வீக்கா இருக்கு இல்லையா? மொபைல் சார்ஜ் இறங்கி போச்சு, என்ன பண்ணுவீங்க? மொபைல் சார்ஜ் பண்ணணும் தானே? அப்ப எதுக்கு? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மெயின் இல்லையா, பவர் வரக்கூடிய பிளக் பாயிண்ட்ல நீங்க போடுவீங்க, அப்படித்தானே? ஓகே, உங்க ரூம்ல எத்தனை ரூம் இருக்குதோ அத்தனை ரூம்ல இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்ல போட்டாலுமே எத்தனை பேர் மொபைல் வச்சு போட்டாலும் சார்ஜ் ஆகுமா ஆகாதா? ஆகும். நம்ம வீட்டுக்காகவும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, இந்த ஊருக்காகவும் எல்லாத்துக்காகும். ஆனா அந்த பவர் எங்க இருந்து வருது? மெயின் இடத்துல இருந்து வருது, மெயின் பவர் ஹவுஸ்ல இருந்து. கரெக்டு தானே? அதே மாதிரி தான் இப்ப ஆத்மாவுக்கு ரைட்டு, ஆத்மாவுக்கு உள்ள சக்தி குறைஞ்சு போச்சு இல்லையா? ஆத்மாவுக்கு சக்தி குறைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அதை சார்ஜ் பண்ணணுமா இல்லையா? அப்போ நம்ம யார்கிட்ட கேட்கிறோம் இல்லையா? இப்போ உடம்புல பிரச்சனை இருக்குன்னா நம்ம டாக்டர்கிட்ட போறோம் இல்லையா? உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான உடலுக்கு தேவையான எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உலகமும் பஞ்சபூதங்களால் ஆனது. அதுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க இல்லையா? கரெக்ட் தானே? உடம்புக்கு துணிமணி வேணும்னு நீங்க வாங்கி கொடுத்துடுவீங்க. ஸ்கூலுக்கு அவர் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும்னா பணம் இல்லைன்னா கடன் வாங்கி எப்படியாவது கட்டிடுவீங்க. சாப்பாடு சரியில்லைனாலும் என்ன பண்ணுவீங்க? வேற சாப்பாடை கொடுப்பீங்க. தண்ணி சரியில்லைனாலும் மாத்தி கொடுப்பீங்க. குளிர்றதுனா ஹீட்டர் போட்டு கொடுப்பீங்க. எல்லாம் பண்ண முடியும். சரிதானே? ஆனா உங்க பிள்ளைகள் சொல்லாங்க, எனக்கு மனசுல அமைதியே இல்லைம்மா, அமைதியே இல்லைப்பான்னா நீங்க அமைதி கொடுக்க முடியுமா?
சரி, அமைதி எங்காவது விக்குதா? சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாத, நான் வரும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து ஒரு 2 கிலோ அமைதியை வாங்கிட்டு வரேன். நியூட்ரிஷன் உடம்புக்கு தேவையில்லைன்னா B12 இல்ல, கால்சியம் இல்ல, மெக்னீசியம் இல்ல, அயன் இல்லைன்னா எல்லாத்துக்கும் டேப்லெட் இருக்கு தானே. அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது டேப்லெட் இருக்குதா? வாங்கிட்டு வந்து கொடுத்தா உடனே நம்ம போட்டுக்கிட்டா அமைதி வந்துடும். ஒரு பையன் சொல்றான் எனக்கு தைரியமே இல்லை, ஒரு பொண்ணு சொல்றான் எனக்கு தைரியமே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பயம் வருது. சரி, தைரியம் இல்லைன்னா அதாவது தைரியத்துக்கு ஏதாவது டேப்லெட் இருக்குதா? இல்ல தானே. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அது கடவுள்கிட்ட கேட்கிறோம் இல்லையா? சரிதானே. அது எந்த மதமா இருந்தாலும் யாராவதுன்னா அது கடவுளை கேட்க சொல்றோம். நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டுறோம் இல்லையா? அப்ப இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டது ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம பார்த்துட்டோம், மனசுலதான் பயம் வருது, மனசுலதான் அமைதி இல்லாம போகுது அப்படின்னு. அப்போ ஆத்மா தான் பயப்படுது, உடம்பு பயப்படுதா? ஆத்மா பயப்படும் கை காலெல்லாம் நடுங்குது. ஆத்மா கோபம் வரும்போது மூஞ்சில தெரியும், ஆத்மா சந்தோஷமா இருக்கும்போது மூஞ்சில தெரியும். கரெக்ட் தானே? அப்போ ஆத்மாவுக்கு தேவையானது, இந்த உடம்புக்கு தேவையானது இங்க கிடைச்சிடும் பஞ்ச தத்துவங்களால. அப்போ ஆத்மாவுக்கு தேவை யார் கொடுக்க முடியும்னா ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டவர். அப்ப இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டவர்னா உடலுக்கு சம்பந்தப்பட்டவர் கிடையாது, உயிருக்கு சம்பந்தப்பட்டவர், ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டவர்ன்றது நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப ஆத்மாவுக்கு வேண்டிய சக்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களை முதல்ல ஆத்மான்னு நினைக்கணும். நம்ம ஆத்மா நினைச்சாதான் ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட இறைவன்கிட்ட இருந்து நம்ம தொடர்பை வைக்க முடியும். சரியா? அப்ப என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம கடவுளை நினைச்சோமே இல்லையா? அப்ப அந்த கடவுளுக்கு நினைக்கும் போது நம்மள என்னைக்காவது நான் ஆத்மா நம்ம நினைச்சோமா? அதனாலதான் கோயிலுக்கெல்லாம் போகும்போது வெளியிலேயே செருப்பை விட்டுட்டு உள்ள வாங்கன்னு வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இறைவனுடைய சன்னிதானத்துல இறைவன் யாரை பார்க்க மாட்டார்னா உடம்ப பார்க்க மாட்டார். உடம்புல ஆண் பெண் ஜாதி மதத்தையோ இனத்தையோ இல்லையோ பணத்தையோ பதவியையோ படிப்பையோ பார்க்க மாட்டார். அவர் எதுக்கு பார்க்கிறாரு? உங்களை பார்க்கிறாரு. உங்களன்னா ஆத்மாவை பார்க்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் நீங்கெல்லாம் யாருன்னா நீங்க ஒரு ஆத்மா இந்த உடம்புன்ற ஆடையை போட்டு நீங்க வேற வேற பாகத்தை நடிக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர்த்து அவருக்கு அது ஒண்ணும் நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு அவருக்கெல்லாம் கவலையே கிடையாது. ஆனா நமக்கு ஒரு உணர்வு இருக்கு, நான் யாரு? இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா, இல்லைன்னா நான் இந்த ஊர்லயே பெரிய ஆளு, நான் இவ்வளவு படிச்சுவேன் இல்லையா, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை நினைச்சுவேன் அப்படின்னு நம்ம உள்ள போறோம். உண்மையா கடவுள் அப்படி பாப்பாரா நம்மள? அப்படி பார்த்தாருன்னா அவர் கடவுள்னு சொல்ல முடியுமா? கடவுள் என்பவர் யாருன்னா எல்லாத்தையும் கடந்து நிக்கிறவர் தான் கடவுளுங்க. அந்த கடவுள்கிட்ட நம்ம இறைவன் கிட்ட நம்ம தொடர்பு வைக்கணும்னா நம்மளும் எல்லாம் கடந்து போகணும். அப்ப என்னத்தை கடக்கணும்? உடல் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் ஜாதி மதம் இனம் தேசம் மொழி எல்லாத்தையும் கடந்துட்டு உங்களை ஆத்மான்னு நினைச்சீங்கன்னாதான் நீங்க எல்லாத்தையும் கடந்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையை நம்ம அதுதானே. ஒரு உதாரணத்துக்கு நீங்க இங்க பிறந்திருக்கிறீங்க, நீங்க எங்கேயோ போய் ஆப்பிரிக்கால பிறந்திருக்கிறீங்க, இல்லைன்னா எங்காவது ஒரு அரபு தேசத்துல பிறந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க அங்க எப்படி வளருவீங்க? எப்படி நம்ம வளருவோம்? நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்போம், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டிருப்போம், என்ன மாதிரி நம்பிக்கை வச்சிருப்போம், என்னவா நம்மள நினைப்போம்? சிந்திச்சு பாருங்க இல்லையா? இங்க திருநர் வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், பட்டையை அடிக்கிறோம், கொட்டையை போடுறோம் கழுத்துல இல்லையா? என்னென்னவோ பண்றோம், நம்ம பாடுறோம், எல்லாம் போறோம். அங்க போயிருந்தா எப்படி இருப்போம்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் தான். இப்ப இதெல்லாம் கடந்துதான் இல்லையா? அதான் நம்ம பார்த்தோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுது, நம்ம யாருமே அந்த குழந்தை இப்படி இப்படி பார்க்கும் பாருங்க. இப்ப நம்ம தான் சொல்றோம், இங்க பாரு பாரு பாரு, அதுக்கு பேர் வச்ச பிறகு நம்ம தான் கூப்பிடுறோம்.
இல்லையா? சதீஷே இங்க பாரு 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 பாருங்க. அது அங்க இங்க பார்க்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் இது ஏதோ சொல்றாங்க. அப்ப சதீஷ்னா ஓ நம்ம தான் போல சதீஷ் அப்படின்னு அது பார்க்கும். அப்புறம் அம்மாவை பாரு அம்மாவை பாரு அப்பாவை பாரு. ஓ அம்மா 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 அப்பா அப்பா பாருங்க. இப்படிதான் ஒவ்வொன்றா பதியுது. அப்புறம் தான் நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீ யார் தெரியுமா? நீ இந்த ஜாதி, நீ யார் தெரியுமா? நம்மெல்லாம் இந்து, நம்மெல்லாம் இவன் முஸ்லீம், நாங்கெல்லாம் யாரு? இப்படிதான் சொல்லி 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 டெவலப் பண்ணி 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 இதெல்லாம் வச்சிருக்கிறோம். நான் யாருன்னா இவ்வளோ செல்லுக்குள்ள போய் மாட்டிட்டோம். மேல மேல லேயர் 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 ஆகி உள்ளுக்குள்ள ஆத்மா தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்து போச்சு. தன்னை யாருன்னா அது வெளியில இருக்கிறத தான் தான்னு நினைக்குது. அப்போ இறைவன் என்ன பண்ற? இந்த டெவலப் பண்ணதெல்லாம் அன்டெவலப் பண்ற. நீ அதா நீ அதா நீ அதா நீ அதா ஒவ்வொன்னா விலைக்கு நீ பார், உள்ளுக்குள்ள பாரு, நீ தான் அதுன்ற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த சாரத்துக்கு வரணும். அப்போ இறைவன் எல்லாத்தையும் கடன் நிற்கிறார். அப்ப நீ நம்ப இறைவன்கிட்ட இந்த சக்தி வாங்கணும்னா நம்ம எல்லாத்தையும் கடன். இன்னொன்னு பாருங்க, இந்த இறைவனுடைய சப்ஜெக்ட் எடுத்தா நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கா இல்லையா? பாத்தீங்கன்னா உலகத்துல நடந்த வாரெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா எப்படி இறந்தாங்க அப்படின்னா, ஒரு தேசத்துக்கு சண்டை போட்டு இறந்தவங்களுக்கு விட கடவுள் பேரை சொல்லி சண்டை போட்டவங்க தான் இங்க இறந்தவங்க தான் ஃபைட் பண்ணி. அப்போ சொல்லும் போதே சொல்றோம், கடவுளே, இறைவனே, பகவானே, ஈஸ்வரனே தான் சொல்றோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணுமா வேண்டாவா? கடவுள் ஒருத்தர் தான். எங்கேயாவது கடவுளே, இறைவனே, பகவான்களே, ஈஸ்வரங்களே சொல்றோம் இல்ல தானே? அப்ப கடவுள் ஒருவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இவ்வளவு பிரிவினை வருது? ஏன் இவ்வளவு சண்டை சச்சரவுகள் வருது? அப்படி இருக்கும்போது கடவுளை பத்தி சரியா தெரியாதுன்னு தான் அர்த்தம். சரி, கடவுளை பத்தி யார் முழுமையா சொல்ல முடியும்? ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னவங்க எல்லாம் அவங்கள சொன்னதெல்லாம் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சிம்பிளா இப்போ உங்களை பத்தி உங்க வீட்டுல நல்ல யோசனை பண்ணீங்க. நான் கேட்கிறேன், உங்க மனைவியை கேட்கிறேன், இல்லைன்னா உங்க கணவரை கேட்கிறேன், உங்க பிள்ளைகளை கேட்கிறேன். உங்க பிள்ளைகளே 2-3 பிள்ளைகளை நான் கேட்கிறேன், தனித்தனியா விசாரிச்சு கேட்கிறேன். உங்க கூட பிறந்தவங்களை கேட்கிறேன். எல்லாரும் உங்களை பத்தி ஒரே ஒப்பீனியன் சொல்லுவாங்களா, வேற வேற சொல்லுவாங்களா? உங்க நண்பர்களை கேட்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்கிறேன், ஒன்னா சொல்லுவாங்களா, வேற வேறையா சொல்லுவாங்க? கண்டிப்பா வேற வேறதானே சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? சரி, வேற வேற அவங்க சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சரியா இல்ல அவங்க சொன்னதெல்லாம் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? சரி, அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட பழகும் பொழுது இல்லையா, உங்க தொடர்புல வரும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு அவங்க அப்படி சொல்றாங்க. கரெக்ட் தானே? இப்ப நீங்களும் போய் இப்ப பழகுறீங்க, மத்தவங்க கிட்ட ஒருத்தட்ட மத்தவங்களும் பழகுறாங்க. அப்போ அவங்கள பத்தி நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது, சரியா, 2 பேரும் ஒருத்தட்ட பழகுறோம், அவரை பத்தி நம்ம 2 பேர் பேசுறோம்னா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு நான் சொல்லுவேன். கரெக்ட் தானே? சம்டைம் உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு என்னோட அனுபவத்துக்கு வித்தியாசமா இருந்தது. அப்போ அவங்க ஒருத்தரை பத்தி சொல்றாங்கன்னா அவங்க மேல தப்பு கிடையாது. அப்ப இறைவனை பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க மேல அவங்க சொன்னதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்துல சரியா, உங்களை பத்தி உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒப்பீனியன்ல சிலது சரியா இருக்கலாம், சிலது டோட்டலா ராங்கா இருக்கலாம். கரெக்ட் தானே? நீங்க அப்பேற்பட்ட ஆளா இருக்க மாட்டீங்க. கரெக்ட் தானே? ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டா.
சரிதானே? யார் என்ன சொன்னாலும் நம்மளை பத்தி நமக்கு தெரிந்தார். அப்போ இறைவனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க மேல தப்பு கிடையாது, அவங்க ஏற்பட்ட அனுபவங்கள். ஆனால் இறைவனை பத்தி முழுமையா யார் சொல்ல முடியும்? என்னை பத்தி எனக்கு தெரியும். அப்ப என்ன கேட்டா நான் முழுமையா சொல்லிடுறேன், இப்பேற்பட்ட ஆள் தான்பா அப்படின்னு. அப்போ இறைவனை பத்தி மத்தவங்க சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது, அவங்களை ஏற்ப அனுப்பு. ஆனா இறைவனை பத்தி யார் முழுமையா சொல்ல முடியும்னா இறைவன் தான் சொல்ல. அதுதானே? சரி, உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுங்கன்னா உங்களுக்கு நேரம் ஆகுமா? இப்ப நான் பழகின 2 நாள்ல இப்ப ராஜபிரதல் தான் எதிரில் இருக்கிறாரு ஐயா இல்லையா, வீடியோல இருக்காரு, அதனால அவர் பேர் எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப ஐயா பத்தி நான் சொல்லணும்னா முழுமையா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது கேட்டாரு, இந்த மாதிரி சொன்னாரு, அனுபவம் சொன்னாரு, நம்ம கொஞ்சம் சொல்லலாம். ஆனா அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. தன்னுடைய பேரு, நான் எங்க இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்ன பண்றேன் எல்லாம் சொல்லிட முடியுமா? முடியாதா? சொல்ல முடியும். நானும் என்னுடைய அறிமுகத்தை சொல்ல முடியும். அப்போ இன்னொருத்த பத்தி நம்ம சொல்லணும்னு நம்மளால சொல்ல முடியுது. ஆனா நம்மளை பத்தி சொல்றது ஒன்றும் அதிக நேரமெல்லாம் எடுக்காது. அப்போ உலகத்தில் இருக்கிற கடவுளை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அது சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இறைவனே சொல்றதுன்னா அதுக்கு அதிகமா நேரமும் எடுக்காது, அதுக்கான ஈஸியா அவரை போய் அப்ரோச்சும் பண்ணிடலாம். பாருங்க, கடவுள் மேல எவ்வளவோ புகழ் பாடுறோம், பக்தி பண்றோம், எல்லாம் பண்றோம் தானே. கடவுளே எனக்கு அதை கொடு, இது கொடு, எல்லாம் கேட்கிறோம் தானே, சரிதானே? ஆனால் அவர்கிட்ட இருந்து அதை வாங்கணும்னு அவர்கிட்ட போகணுமா இல்லையா? உதாரணத்துக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டுட்டேன், ஓகே தானே? ஆனால் உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான் நீங்க. ஆனா உங்ககிட்ட அந்த உதவி வாங்கணும் இல்லையா? எனக்கு உதவி வாங்கணும்னு உங்க பேரு தெரியணுமா வேண்டாவா? நீங்க இருக்கிற இடம் தெரியணுமா வேண்டாவா? நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியணுமா வேண்டாவா? என்ன தொழில் பண்றீங்கன்னு தெரியணுமா வேண்டாவா? சரி, எப்ப இருப்பீங்கன்னு தெரியணுமா வேண்டாவா? அப்பதான் ஒரு 5 அடையாளமா தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, உங்ககிட்ட வந்து உங்களுக்கு உண்மையா உதவி செய்றீங்கன்னு தெரிஞ்சு கூட உங்ககிட்ட வந்து அந்த உதவி எடுக்க முடியும். இன்னொருத்தர் சொல்றாரு, ஐயோ அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவருங்க. அவர்கிட்ட நான் கேட்கிறேன், சரி சொல்றீங்கல்ல, கொஞ்சம் அட்ரஸ், அவர் பேரு, இருக்கிற இடம் இதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களான்னா, அது எனக்கு தெரியாதுங்கண்ணா. அப்படித்தான் நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம். கடவுளை அதை கூட இதை கூட எல்லாம் கேட்கிறோம். யாராவது சரிப்பா எல்லாம் கொடுக்குறான்னு சொல்றியே, அவர் பேர் என்ன, அவரு எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாரு, என்ன தொழில் பண்றாரு இல்லையா, எப்ப இருப்பாரு கொஞ்சம் சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? ஏன்னா புகழ் பாடினா பத்தாது, அவருடைய முழுமையாக அவர் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப முழுமையா யார் சொல்ல முடியும்? அவர் தான் சொல்ல முடியும். நீங்க சொல்லிட்டீங்க, ராஜபிரதர் கிட்ட அவர் எல்லாம் சொல்லிட்டாருன்னா டக்குன்னு அவர்கிட்ட போய் உதவி வாங்கிடலாம் இல்ல? தெரியாத மாதிரி எப்படி போறது? சொல்றாங்க, புகழ் பாடுறாங்க. அப்ப யார் சொல்ல முடியும்னா நீங்க தான் சொல்ல முடியும். 100% உங்களை பத்தி சொல்ல முடியும். அதுக்கு டைம் எடுக்காது இல்லையா? அப்போ இங்க யார் சொல்றதுன்னா இறைவன் தான் சொல்றான். இன்னொன்னு, இறைவன் எதுக்கு சம்பந்தப்பட்டவர் நமக்கு தெரியும்? ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டவரும் தெரியும் இல்லையா? ஆத்மாவுக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுப்பார். அப்ப தியானத்துல உட்காரும் போது கூட நம்ம ஆத்மா என்ற உணர்வுல உட்கார்ந்துதான் அவரை நினைக்கணும். சரிங்களா? அப்ப அவர் இடத்துக்கு எப்படி போறது? தியானம்னா அவர் இடத்துக்கு போய் அவர் கூட தொடர்புல அவர்கிட்ட போய் பேசுறது, அவரை சந்திக்கிறது தான் தியானம். கரெக்டா தானே? கேட்டேன், நமக்கு பயம் போகணும்ன்றோம், கவலை போகணும்னு சொல்றோம், சக்தி வேணும்னு கேட்கிறோம் ஆத்மாவுக்கு. அதுக்கெல்லாம் அவர் கடலா இருக்காரு. அவர் அன்பு கடலா இருக்காரு, அமைதி கடலா இருக்காரு, சர்வ சக்திவானா இருக்காரு, தூய்மை கடலாக இருக்காரு, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு இல்லையா? ஆத்மாதான் துக்கப்படுது, ஆத்மாதான் சுகப்படுது. அப்போ அது எல்லாம் கடலாக இருக்கிறாரு.
அவர்கிட்ட எடுக்கிறத தியானம்ங்கிறது. அப்ப அவரை பத்தி, அவரு பேரு, அவரு எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு இல்லையா, எப்ப இருப்பாரு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, வா நான் உனக்கு சொல்றேன். ஆனா அவர் முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நான் என்னை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ முதல் பாடம் தான், போன வாரம் நம்ம பார்த்த பாடம் இதுதான். நீ யாருன்னு புரிய வச்சார். உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் என்னன்னு புரிய வச்சார். உன்னுடைய இயற்கையான குணம் என்னன்னு புரிய வச்சார். சரிங்களா? இப்போ நமக்குன்னா சுத்தி இருக்கிறவங்க, இந்த உலகம் எல்லாம். சோ இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இறைவனுடைய அறிமுகத்தை அவருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு. சரிங்களா? அப்போ அவர் முதல்ல சொல்றாரு இல்லையா, சத்தியம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவர் சொல்றாரு என்னுடைய பெயர் அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு என்னுடைய பேர் சதாசிவன். என்ன பேருங்க? நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். அவருடைய பேர் என்னங்க? சதாசிவன். நம்ம கேட்கலாம், என்னங்க கடவுள் ஒருத்தர்னு சொல்றீங்க, பேரு பார்த்தா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தை சேர்ந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா பாருங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சதாசிவன், சதானா எப்பொழுதும், சிவன் அப்படின்னா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நன்மை செய்யக்கூடியவர், கல்யாணக்காரி அப்படின்னா சதாசிவன் எப்போதும் நன்மை செய்யக்கூடியவர். அதுதான் அதுக்கு அர்த்தமே. நீங்க தண்ணின்னு சொன்னா என்ன, வாட்டர்னு சொன்னா என்ன, பானின்னு சொன்னா என்ன, வேற வேற மொழிகளை சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இறைவனை சிவன் சொன்னா என்ன, அல்லான்னு சொன்னா என்ன இல்லைங்களா, ஜெகோவான்னு சொன்னா என்ன, எது சொன்னாலும் ஒண்ணுதான். அப்போ இறைவன் ஒருவர், அவருடைய பெயர் என்னங்க? சதாசிவன், எப்போதும் நன்மை செய்யக்கூடியவர். ரெண்டாவது, அவர் எப்படி இருப்பார்? ரெண்டாவது 5 கேள்விக்கான பதில். ஒண்ணு நம்ம கேட்கிறோம், உதவி செய்வார், ஓகே, அவரு எப்படி இருப்பாருங்க? நம்ம சொல்றோம்ல, அடையாளம் சொல்றோம். அப்ப அவர் எப்படி இருப்பார்? எப்படி ஆத்மா ஒளியாக இருக்குதோ அதே மாதிரி ஆத்மாவுடைய தந்தை. பாடுறோம் நம்ம, தாயும் நீயே, தந்தையும் நீயே, சத்குருவும் நீயே, சகாம் நீயே, பந்துவும் நீயே, இறைவா நீதான் எல்லாம். கண்டிப்பா அது உடம்புக்கு சம்பந்தப்பட்ட நம்ம பாடல் இல்லையா? உடம்புக்கு சம்பந்தப்பட்ட அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கிறாங்க, குரு இருக்கிறாங்க. ஒரு பாடத்தையோ ஒரு தொழிலை கத்து கொடுத்தா குருன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது உடம்பு சம்பந்தம் கிடையாது, இது ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட. ஆத்மாக்கு தாயும் நீயே, தந்தையும் நீயே இல்லையா? அவனுக்கென்று ஒரு தாய் தந்தை கிடையாது இல்லையா? சொல்றோம் நமக்கு கஷ்டம் வரும்போது, அப்பனே சிவனே ஏன்பா இந்த கஷ்டத்தை கொடுக்குற அப்பான்றோம். இப்ப வீட்டுல இருக்கிற அப்பாவைய கூப்பிட்டோம் இல்லையே, அப்ப எந்த அப்பாவை கூப்பிட்டோம்? ஆத்மாவுடைய அப்பா. ஆத்மாவுடைய அப்பா தான் சிவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் எப்படி இருக்காரு? ஒளியாக இருக்காரு. பேர் என்ன? சதாசிவன். பாருங்க, அதனாலதான் நம்ம ஒளியா இருக்கிறாருன்றதுனாலதான் என்னதான் ஏழையா இருந்தாலும் நம்ம வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறோம். கோயிலுக்கு போனா தீபாராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு தீப ஒளியை கண்ணுல ஒத்திட்டு தான் கோயிலை விட்டு வெளியே வரும். எந்த ஒரு நல்ல காரியமானாலும் நான் என்ன பண்றோம்? தீபத்தை திருவண்ணாமலை போறாங்க இல்லையா, ஜோதியை பார்க்கறது. ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க இல்லையா, மகர ஜோதியை பார்க்கறது. வள்ளலார் சொல்றாரு, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை இல்லையா? கிறிஸ்துவ மதத்துல எடுத்து பாருங்க இல்லையா, மெழுகுவர்த்தி ஏற்றாங்க இல்லையா, காட் இஸ் லைட் அப்படின்றாங்க. இயேசுநாதர் என்ன சொல்றாரு? பரமண்டலத்திற்கும் பிதாவே என்றார். பிதான்னா அப்பா, சரிதானே? நம்ம அப்பனே சிவன் சொல்றோம். இஸ்லாம் மதத்துல கூட பாருங்க, அல்லாஹ் நூர் ஹே அப்படிங்கிறாங்க. நூர்னா ஒளி, நூர் ஜஹான் அப்படி எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. இப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ எல்லா மதத்தவரும் இறைவனை ஜோதியாக நினைக்கிறாங்க. அப்ப ரெண்டாவது அடையாளம் என்னங்க? இறைவன் ஜோதியா.
சரி, இறைவன் எங்க இருக்கிறார் கேள்வி வருது இல்லையா? எங்க இருக்கிறாருன்னு கேட்டா அதுக்கு நிறைய கருத்து இருக்கு. நம்ம எல்லாம் ஈஸியா சொல்லிடுறோம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்றார். சில பேர் கேட்டாக்க செய்யும் தொழிலே தெய்வம். ஒருத்தர் நல்ல சாராயம் காய்ச்சுறாரு, தெய்வ தொழிலா? ட்ரக்ஸ் கடத்துறாரு, தெய்வ தொழிலா? எப்படி செய்வம் தொழிலே தெய்வம்னு ஆக முடியும்? நாலாவது உன்குள்ளேயே இருக்காரு, எனக்குள்ளேயும் இருக்கிறார். இறைவன் அன்பு கடல், ஆனந்த கடல். நம்ம உள்ளுக்குள்ள துக்க கடல், கவலையின் கடலா இருக்காமே, அப்ப எப்படி கடவுள் உள்ள இருக்க முடியும்? ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையன் கண்ணுக்குள்ளவே இருக்கான்பா அப்படின்னா, பையன் கண்ணுக்குள்ள இருக்கான்னு அர்த்தமா? கண்டிப்பா பையன் கண்ணுக்குள்ள இருக்க முடியாது பிசிக்கலா, இல்லையா? ஆனா அந்த பையனுடைய நினைவு வேணா இருக்கலாம். அதே மாதிரிதான் கடவுள் உடைய நினைவு உங்களுக்குள்ள இருக்கலாமே தவிர்த்து கடவுள் உள்ள இருக்க முடியும், இல்லையா? அப்ப கடவுள் எங்க இருக்கிற? நம்ம எவ்வளவு கருத்தை வேணா சொல்லட்டுங்க இந்த உலகத்துல, நீங்களும் என்ன வேணா நம்பிக்கையில வேணா இது வரைக்கும் இருந்திருப்பீங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு கரெக்டா கடவுள் எங்க இருக்காருன்னு நீங்க வந்து தெரிஞ்சிருவீங்க, சொல்லிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு அங்க யாருமே கிடையாது, ஓகேவா? அந்த நேரத்தில் நீங்க வந்து உதவிக்கு யாரை கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கடவுளை தான் கூப்பிடுவோம், இல்லையா? அப்ப நமக்கே அறியாம நம்மளுடைய கையும் கண்ணும் எங்க பார்த்து கடவுளே என்னை காப்பாத்துன்னு கூப்பிடுவோம்? எங்க பாப்பீங்க எல்லாரும்? மேலதான் பார்ப்போம், இல்லையா? கரெக்டு தானே? இப்ப இறைவன் எங்க இருக்கிறார்னா இங்கெல்லாம் இல்ல. கீதையில சொல்லப்படுது, எப்ப தர்மம் கேட்டு அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு வருகிறேன் என்றார். வருகிறேன்னா இங்க இல்லைன்னு தான் அர்த்தம். எங்க இருந்து வராரு? மேல இருந்து. மேலன்னு எங்க? இந்த ஓணக்கண்ணுல பாக்குறீங்களா, நீல நிற வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் தெரியுது தானே? இது வரைக்கும் தான் சயின்டிஸ்ட் எல்லாம் போறாங்க, சரியா? ஆனா அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்கு பேர் தான் சிவலோகம். அதனாலதான் யாராவது இறந்துட்டா எங்க போயிட்டாங்கன்றாங்க? சிவலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு. இறந்த பிறகு எரிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க தானே. அப்ப யாரு சிவலோகத்துக்கு போனது? ஆத்மா. அப்ப ஆத்மா எங்க இருந்து வந்தோம்? சிவலோகத்துல மேல இருந்தா வந்தோம். அப்பனே சிவனே எங்க போகிறார்? அப்ப சிவன் எங்க இருக்கிறாருன்னா மேலோ அங்க மேல இருக்கார். அந்த உலகம் எப்படி இருக்குன்னா, இப்ப நல்லா வெயில் அடிக்குது இல்லையா? நீங்க இருக்கிற ஊர்ல நல்லா வெயில் அடிக்காது. இப்ப போய் பாருங்க வேணா, கண் அப்படியே மூடிட்டு அப்படியே இந்த சூரிய ஒளியில அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்க, எப்படி தெரியும்? கண்ணுக்குள்ளவே பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு ஒரு கோல்டன் ரெட் கலரா, இல்லையா? அப்படியே கண்ணுக்குள்ள சிகப்பா தெரியும். இதே மாதிரி உலகம் தாங்க இருக்குது. பிரம்மாண்டம்ன்றோம் அந்த உலகத்துக்கு. பிரம்மாண்டம், அதுக்கு எல்லையே கிடையாது. பிரம்மாண்டம், பிரம்ம தத்துவம், நிர்வாண தாமம், புத்த மதத்தை சொல்லப்படுது நிர்வாண தாமம், சாந்தி தாமம், முக்தி தாமம், இப்படின்னு அதுக்கு நிறைய பேர் இருக்கு. அங்கதான் இறைவன் எப்படி இருக்காருங்க? ஜோதி அருட்பெருஞ்சோதியாக இருக்காரு. நம்மளும் ஆத்மாக்கள் அங்கதான் இருக்கு. அங்கிருந்து இங்க வரும்போது இந்த பூமியில தான் இந்த உடம்பு வந்து கிடைச்சிச்சு நமக்கு. அப்ப எங்க இருந்து ஒரு பொருள் பார்த்தா எனக்கு திரும்பி போயிடும். அப்ப இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்பு பஞ்சபூதங்களோட கலந்து போயிடும். அப்ப ஆத்மா சைத்தன்யம். அது நம்ம எங்க இருந்து வந்தோம்? மேல வந்தோம். இப்ப எங்க போறோம்? மேல. கீதையில சொல்லப்படுது இல்ல, நீ எதை கொண்டு வந்தாய் நீ இங்கே இழப்பதற்கு? கரெக்ட் தானே? நேற்று ஒருவனாக இருந்தது, அது இன்று உனதாக இருக்கின்றது, நாளை இன்னொருவனாக இருக்கு. அப்படி இருக்கு. இங்க அழகிறதுக்கு என்ன இருக்கு? இந்த உடம்பே நம்மளது கிடையாது. ஆனா வந்த இடத்த சொந்த இடமாக்கிட்டுல, அதான பிரச்சனை. அதனாலதான் அருணா கயிறுன்ட்டு என்ன அரை நான் கயிறுன்ட்டு இடுப்புல கட்டுவாங்க ஒரு கயிறு, இல்லையா? இறந்த பிறகு அதையும் அறுத்து விட்டுருவாங்க. அப்ப ஒண்ணுமே நம்ம இல்லையே. இது ஒரு லாட்ஜ் மாதிரி. இப்படி ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் புக் பண்றீங்கன்னா, ஹோட்டல்ல அந்த ரூம்ல
வாடகைகள் இருக்கிற வரைக்கும் அதுல இருக்கிற பொருளெல்லாம் யூஸ் பண்ணலாம். அங்கிருந்து போகும்போது ஒண்ணும் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு சின்ன துரும்பு கூட எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இன்னைக்கு வந்த இடத்துல நீயா நானான்னு சொல்லி எத்தனை பிரிவுகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இல்லையா? இந்த உணர்வு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு எல்லாருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோம். எப்படி ஒரு குலமாக முடியும்? உடம்புன்னு நினைச்ச குலம், கோத்திரம், ஜாதி, மதம் எத்தனை வித்தியாசம் வந்துருதா இல்லைங்களா? ஆனா ஆத்மா நெடுங்க இதெல்லாம் ஒரே குலம்தான். அப்போ ஒருவனே தேவன். யாரு இறைவன்? அதான் ஒரு பாட்டு இருக்கு தானே, பழைய பாட்டு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இருக்கா இல்லையா? நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை அந்த இறைவனை நம்பி வந்தாய். இந்த உடம்புக்கு எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, உங்களுக்கு அப்பா இருந்திருப்பார், அந்த அப்பாவுக்கு இன்னொரு அப்பா இருக்கு. ஆனா ஆத்மாவுக்கு உங்களுக்கு எனக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு தந்தை இறைவன் இருக்காரு. அவர் தான் பரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ முதல் கேள்வி, அவர் பேர் என்ன? சதாசிவன். அவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறாரு. அவர் எங்க இருக்காரு? சிவலோகத்தில், ஒளிமயமான உலகத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன காரியம் செய்யறார்? அப்பான்னு சொல்றோம். ஒரு பையனை பார்த்து கேட்பாங்களா, அப்பா உங்க அப்பா என்னப்பா தொழில் பண்றாரு? டீச்சரா இருக்கிறாரு, இல்ல வியாபாரியா இருக்காரு, எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அப்பா என்ன பண்ற? இறைவன் என்ன பண்ற? அதனாலதான் காட் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ். ஜிஓடி, காட் அப்படின்னு. ஜினா ஜெனரேட்டர், படைத்தல். ஓனா ஆபரேட்டர், காத்தல். டினா டெஸ்ட்ராயர். இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மூன்றுக்கும் வித்தாக இருப்பவன் இறைவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நல்ல உலகத்தை படைப்பது, அந்த உலகத்தை பாதுகாப்பது, அந்த உலகம் மோசமா நினைக்கும் போது அழித்து திரும்பியும் புது உலகத்தை ஸ்தாபிப்பது. இதுதான் இறைவனுடைய காரியம். அவர் எப்ப இருப்பாருன்னு கேட்டா, அவர் எப்ப வேணா நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த பேர் சதாசிவம். நீங்க எப்ப வேணா அவர் கூட நீங்க தொடர்பு வைக்கலாம். நீங்க நடக்கும் போதும் அவரை நீங்க நினைக்கலாம், நீங்க டிராவல் பண்ணும் போதும் நினைக்கலாம், வேலை செய்யும் போது நினைக்கலாம். அப்பா அம்மாவை நினைக்கிறதுக்கு ஏதாவது டைம் வேணுமா? பிள்ளைகளை நினைக்கிறது நமக்கு ஏதாவது டைம் எடுத்து கண்ணை மூடி கஷ்டப்பட்டு நினைக்கிறோமா என்ன? எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுடைய நினைவு இருக்குது தானே. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கு. இந்த உலகத்துல பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவே இல்லைன்னா எல்லாத்தையும் நினைக்கிறோமா? லண்டன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இல்ல நார்வேல எத்தனை பேர் இருக்குங்க, எல்லாத்தையும் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் நினைக்கிறது இல்லை. அப்ப நீங்க யாரை நினைக்கிறீங்க? டெய்லி யாரோடைய நினைவு வருது? கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள், ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படணும். அட்லீஸ்ட் பால்காரனோ, பேப்பர்காரனோ, குரோசரி ஷாப்புக்காரனோ, ஏதோ கஸ்டமரோ, ஏதோ ஒரு வகையில ஒரு உறவு ஏற்பட்டாதான் நம்மளை நினைப்போமே தவிர்த்து உறவு இல்லாம யாரும் நினைக்க போறோம்? அப்ப இறைவன் யாரு? நமக்கு ஒரு உறவு இருக்கு. அது இல்லாம இறைவன்ட்டு எல்லாம் கேட்கிறோம்ல, எனக்கு அதை கூட இது கூட, முன்ன பின்ன தெரியாதுட்டு போய் ஏதாவது கேட்போமா? கேட்க மாட்டோம் தானே. அப்போ அவர் தெரிஞ்சவரா இருக்காரு. அப்ப அதெல்லாம் கொடுக்குறாருன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப ஏதோ காரணத்தினால இழந்து போயிட்டோம். இந்த இழந்ததை மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோன்னா அவர் முன்னாடியே தெரிஞ்சவரா இருக்காரு. கொடுத்து நமக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் கேட்கிறோம். இல்லைன்னா நம்ம போய் இறைவன்ட்ட ஏன் கூட அமைதி கூட சந்தோஷத்தை கூடன்னு ஏன் கேட்கிறோம்? அப்ப எப்ப கொடுத்தாரு, எப்ப இழந்தோம்? அது அடுத்த பார்க்கலாம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இறைவன் நம்ம இவ்வளவு காலம் செய்த பக்திக்கு பலனாகத்தான் இந்த ஞானத்தை கொடுத்தார் இல்லையா? விநாயகருக்கு, முருகருக்கு எதுல பிரச்சனை வந்தது? பழத்துல பிரச்சனை வந்தது. கடைசியில யாருக்கு கிடைச்சது? ஏன் விநாயகருக்கு கிடைச்சது? ஏன் கிடைச்சது? அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன இல்லையா? அவற்றை என்ன இருந்தது? ஞானம் இருந்தது. ஞானம் இருந்தா உட்கார்ந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அடைய முடியும். அதனாலதான் விநாயகருக்கு பேர் என்ன? விக்ன விநாசகர். விக்னம்னா தடை இல்லையா? புத்தி விநாயகர், சித்தி விநாயகர். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி வேணுமா வேண்டாவா? நல்ல புத்தி வேணுமா வேண்டாவா?
தடைகளை வெற்றி கொண்டு வெற்றியாளர் ஆகணுமா வேண்டாவா? அதுக்கு என்ன வேணும்? ஞானம் இல்லையா? அப்ப நம்ம யாரு? சிவனுடைய குழந்தை. சிவன் தான் நம்ம செய்த பக்திக்காக இந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். அப்ப முதல்ல புரிய வைக்கிறார், நீ யாருன்னு புரிஞ்சு, நான் யாருன்னு உனக்கு புரிய முடியும் அப்படிங்கிற. இந்த படம் இருக்காமா? போடுறீங்களா? போடுங்க. இறைவன் அப்ப யாரு? இறப்பு பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். பரமாத்மாக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மள மாதிரி அவர் இறப்பு பிறப்பு சக்கரத்துல வந்து இந்த உடலை ஆடை எடுக்கிறது. எந்த படம் பிரதர்? பரமாத்மா படம் போடுங்க. உலகமா? பரமாத்மா படம் போட்டுட்டு எல்லா குணங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூவுலகம் போடுங்க. அப்புறம் பிரம்மா விஷ்ணு சங்கர் போடுங்க. அப்போ நம்ம எப்ப தியானம் பண்ணா என்னன்னு பண்ணணுங்க? ஆத்மா நினைச்சு நம்ம மனசு எங்க கொண்டு போகணும்? மேல 3வது உலகத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா? அந்த வீடியோ கூட நமக்கு இன்னைக்கு போட்டு விடலாம். நீங்க அதை கூட என்ன பண்ணலாம்? நீங்க வந்து தியானம் பண்ண. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க. இன்னைக்கு கேட்டதுல, பரமாத்மாவை பத்தி கேட்டதுல தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இறைவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப மத்தவங்க எல்லாம் யாருன்னு கேட்கலாம். இப்ப ராமர், முருகர், காளியம்மா, மாரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது தானே. அவர்கள் தேவர்கள், தேவி தேவர்கள். 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி பாரத பூமி. தேவர்கள் 33 கோடி பேர், தேவிய தேவர்கள். தெய்வம் ஒன்று. அதனாலதான் இங்கிலீஷ்ல போடுவாங்க GOD, காட், பெரிய கேபிட்டல் லெட்டர் போட்டா அது இறைவன். காட் அண்ட் காடஸஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தேவிய தேவர்கள். தேவதூதர் இருக்காங்க. இப்ப யாரு? நீங்க இயேசுநாதர் எடுத்துக்கலாம் இல்லையா? முகமது நபி எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் தேவதூதர். இப்போ மகாத்மா காந்தி இருக்காரு இல்லையா? அவங்க எல்லாம் வந்து மகான் ஆத்மா. அதான் கரெக்ட் தாமா. அதை எடுங்க. இந்த படத்துல பாருங்க, இறைவன் யாரு? நிராகார் அப்படின்னா உடலற்றவர். பரமாத்மாவும் அவருடைய திவ்ய குணங்கள்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப இறைவன் யாருங்க? அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், துக்கத்தை அழித்து துக்கத்தை வந்து அழித்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர், இறப்பு பிறப்புக்கு அப்பாற்பட்டவர், சரிங்களா? அழிவற்றவர். அதே மாதிரி முக்தி கொடுக்கக்கூடியவர், சத்கதியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன இருக்குங்க? இவ்வளோ மகிமை இருக்கு. அப்போ ஆத்மா பிறவி எடுக்க எடுக்க ஆத்மாவுடைய சக்தி குறையுது. ஆனா பரமாத்மா நம்மள மாதிரி பிறவி எடுக்காததுனால நம்ம பரமாத்மாக்குள்ள இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் என்ன இருக்கு? குறையிறதே கிடையாது. இப்ப நம்ம வந்து எப்படின்னா நட்சத்திர இது மாதிரி, நிலா போல, சந்திரன் போல. சந்திரன் என்ன இருக்குது? பௌர்ணமி நாள் முழு நிலாவா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தேய்பிறை இல்லையா? அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிருக்கு. அப்போ நம்ம ஆத்மா பிரிவு எடுக்க எடுக்க ஆத்மாவுடைய குணங்கள் எல்லாம் கம்மி. ஆனா பரமாத்மா சூரியன் மாதிரி, அதோடைய ஒளியும் பிரகாசமும் சக்தியும் குறையுது. அதனாலதான் அவருக்குள்ள அந்த குணங்கள் குறையவே மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்க? எனர்ஜி மூவ்ஸ், எனர்ஜி வில் பி லாஸ். அதே வந்து சயின்ஸ்ல பார்த்து எனர்ஜி வந்து ஸ்டில் எனர்ஜியா இருந்தா அதை வந்து எனர்ஜி லாஸ் பண்ண. இப்போ பரமாத்மா கிட்ட ஏன் அந்த குணமெல்லாம் இருக்குதுன்னா, அவரு இறப்பு பிறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. அவருக்கு கர்ம கணக்கு கிடையாது இல்லையா? அதனாலதான் அவருக்கு அளவற்ற சக்தி. அவரு கூட தொடர்பு வைக்கும் பொழுது நமக்கு ஆத்மாக்கு வேண்டியதெல்லாம் அவருக்கு வந்துட்டா. பரமாத்மா எப்படி இருக்காரு? இந்த மாதிரி எல்லாம் தெய்வீக குணம் நிறைந்தவராக இல்லையா? நிறைஞ்சவங்களாக இருக்கு. பாருங்க இந்த படத்துல. அப்ப அவர் பேர் என்ன? சதாசிவம். அவர் இருக்கிற இடம் பாருங்க, இதுதான். கீழே பாருங்க, இந்த உலகம் இல்லையா? நம்ம வாழக்கூடிய உலகம் இல்லையா? அதான் என்ன சொல்றோம்? பூமி. அதுக்கு மேல இருக்கிறதா என்ன சொல்றோமோ சப்டல் வேர்ல்டு, பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம தேவதைகள் இருக்கக்கூடிய உலகம்னு சொல்றோம். ஆனா அதுக்கு மேல ஒரு உலகம் பாருங்க, அப்படியே கோல்டன் ரெட் கலர்ல தெரியுதா? அதுக்கு மேல கூம்பு மாதிரி மேல டாப்ல ஒரு ஒளி தெரியுதா? அங்கதான் பரமாத்மா ஜோதியா இருக்காரு எப்போதும்.
எப்போதும் இருக்காரு. அங்க இரவு பகலெல்லாம் கிடையாது. சுயம்பு அப்படின்றோம். எப்பொழுதுமே அந்த ஒளிமயமான உலகம், செம்பொன் நிறமான ஒளிமயமான தூய்மையான அமைதியான இடம் அதுதான். அப்ப நம்முடைய மனசு எங்க கொண்டு போனோம்? இங்க இருக்கிறோம். அங்க இருந்தா ஆத்மாவாகி நம்ம வந்தோம். கீழே அந்த அந்த பூமி என்ற கோளுக்கு வந்தோம். அப்ப திரும்பி அங்கதான் போக போறோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய புத்திய, நம்ம மனசத்தான் இங்க இருந்து என்ன கொண்டு போறோம்? மேல கொண்டு போய் பரமாத்மா கிட்ட மனதை ஒருநிலைப்படுத்தி அவர் கூட நம்ம என்ன பண்றோம்? தியானம் பண்றோம். ஓகேவா? அடுத்தது காமிங்கம்மா. பிரம்மா விஷ்ணு சங்கர். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இறைவன் பேரு சதாசிவன். அவர் எப்படி இருக்காரு? ஒளிமயமாக இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? சிவலோகத்துல இருக்காரு இல்லையா? அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதே நேரத்துல அவரு என்ன காரியம் பண்றார்? அவர் கடவுளுடைய வேலை என்ன பார்த்தோம்? படைத்தல், காத்தல், அழித்தல் இல்லையா? அப்ப எப்ப இருப்பாருன்னா எப்போதும் இருப்பார். நீங்க எப்ப வேணா உங்க மனசு என்ன பண்ணலாம்? மேல கொண்டு போய் மனதை ஒரு நிலைப்படுத்தலாம். ஆனா என்ன முதல் ஸ்டெப்பு? நீங்க ஆத்மான்ற உணர்வுக்கு வரணும். ஆத்மான உணர்வுக்கு வந்தாதான் நீங்க பரமாத்மா கிட்ட தொடர்பு வைக்க முடியும் இல்லையா? ஆத்மா நினைக்கலன்னா அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடைக்கும். பாருங்க, இந்த படத்துல காமிக்கிறது பாருங்க. பரமாத்மா ஜோதியா இருக்கிறார் இல்லையா? அந்த பரமாத்மா பிரம்மா மூலியமா படைக்கிறாரு, விஷ்ணு மூலியமாக காக்குறாரு, சங்கர் மூலியமாக அழிக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரம்மா, விஷ்ணு, சங்கர். நீங்க இவங்க 2 பேரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? நடுவுல இருக்கக்கூடிய விஷ்ணு படத்தை நீங்க பக்தியில பார்த்திருப்பீங்க. சங்கர்ன்னு சொல்லக்கூடிய அவரையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. என்னன்னு? சிவன் வேற, சங்கர் வேற. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நாளைக்கு பார்க்கலாம், அந்த வித்தியாசம் என்ன. சிவன் வேறு, சங்கர் வேறு. அதே மாதிரி இவரை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? பிரம்மான்னு நீங்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பிரம்மா நீங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, இவர் யாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பிரம்மா மூலியமா படைத்தல், விஷ்ணு மூலியமாக காத்தல், சங்கர் மூலியமாக அழித்தல். அதே மாதிரி விஷ்ணு கையில இந்த 4 அலங்காரங்கள் காமிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 4 அலங்காரத்துடைய அர்த்தம் என்ன இல்லையா? உண்மையா 4 கை இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ஆன்மீக ரகசியம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் யாரு? ஆத்மா. என்னுடைய தந்தை யாரு? பரமாத்மா. பரமாத்மா அவரும் ஆத்மாதான். ஆத்மா மாதிரியே தான் அவர் ஒளியா இருக்கு. எங்க இருக்காரு? சிவலோகத்துல. இப்ப முதல்ல நம்ம ஆத்மா உணர்வுக்கு பயிற்சி பண்ணணும். இப்ப என்ன பண்ணலாம்னா, ஆத்மா உணர்வுல இருந்து எங்க போலாம்? மேல 3வது உலகம். அதே மனசு எங்க கொண்டு போகணும்? மேல அந்த சிவலோகத்துக்கு. அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும்? எப்படி உங்க மனக்கண்ணுல ஒரு ஒளிமயமான ஒரு உலகத்தையும், அந்த உலகத்துல இறைவன் பரமாத்மா ஜோதியா இருக்கிற மாதிரியும், அவரு கூட போய் நம்ம பேசுற மாதிரி. எப்படி? நீங்க நிறைய உதவி செய்றீங்கன்னு கேள்விப்பட்டது ஓகே. ஆனா நான் என்ன பண்றேன்? உங்க இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை பஸ் ஏறி ஏதோ மூலியமா வந்து உங்களை பார்த்து நேரடியா பேசுறேன். அந்த மாதிரி. ஓகேவா? இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்தோம், இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுனால இப்ப எப்படி போறோம்? எப்படி மனசு மூலியமா நம்ம எண்ணத்தை கொண்டு போதுமே, மனசு மூலியமா, எண்ணத்தின் மூலியமாக அவர் கூட போறோம். எப்படி போறோம்? நான் சொன்னேன் ஏற்கனவே, மனக்கண் மூலியமாக. அப்படியே மனதினுடைய எண்ணத்தின் மூலியமாக அந்த இடத்துக்கு போகலாம். சரியா? ரெடியா போறதுக்கு எல்லாரும்? சரி. ஆனா எந்த உணர்வுக்கு போகணும்? ஆத்ம உணர்வுக்கு போகணும். ஓகேவா? சரி, எல்லாம் நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. திரும்பியும் அதே மாதிரி ஃப்ரீ ஆயிடுங்க. முதல்ல எந்த உணர்வுக்கு வரணும்? ஆத்மா. அதே மாதிரி நான் சொல்ற மாதிரியே சொல்லி
மனம் என்ற கண்ணுல நான் சொல்ல மாதிரியே என் கூடவே டிராவல் பண்ணுங்க. நான் சொல்லுற இடத்துக்கு வாயில சொல்ல வேண்டியதுல மனசுல திரும்பி என்ன பண்ணலாம், அந்த மேல இடத்துக்கு நம்ம போகணும். ஓகே. ஓ சாந்தி. உண்மையில் நான் யார்? இந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். நான் தினமும் கண்ணாடி முன் நின்று பார்க்கக்கூடிய இந்த உடல் அல்ல. இந்த உடலிலிருந்து தனிப்பட்ட ஒரு அமைதியான ஆத்மா. நான் இந்த உடலிலே இரு புருவத்திற்கு மத்தியிலே திலகம் வைக்கும் இடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருப்பதை என் மனக்கண் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடலிலிருந்து விடுபட்டிருக்கின்றேன். மிகவும் லேசாக இருக்கிறேன். இப்பொழுது என் எண்ணங்கள் மூலமாக இந்த உடலை மறந்து உடல் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு இந்த சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு ஒரு சுதந்திர பறவை மூலமாக ஒரு சுதந்திர பறவை போல் நீல நிற வானத்தை நோக்கி என் எண்ணங்கள் மூலமாக சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கின்றேன். என் மனக்கண் மூலமாக நீல நிற வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்கள்லாம் தாண்டி சூக்ஷ்ம உலகத்தையும் கடந்து ஒரு செம்பொன் நிறமான எல்லை இல்லாத ஒரு தூய்மையான உலகத்தில் பிரவேசிக்கின்றேன். என் மனக்கண் மூலமாக நாலாபுறமும் பார்க்கின்றேன். ஒளிமயமான உலகம். இதுதான் என் தேசம். இதுதான் என் வீடு. இந்த ஒளிமயமான உலகத்தில் ஆத்மாவாகிய நான் மேலும் 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 நோக்கி பறக்க ஆரம்பிக்கின்றேன்.
அதோ ஆக உச்சியில் என்னை போன்றே பிரகாசிக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியா இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் என் அன்பு தந்தை சதா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மாவாகிய நான் அவரை என் மனக்கண் மூலமாக பார்த்து கொண்டே மிக அருகில் அவரை பார்த்து கொண்டே அவரிடம் பேசுகின்ற அன்பு தந்தையே, உங்களுக்கு கோடான கோடி என்னை புரிய வைத்து உங்களுடையவராக ஆக்கியதற்கு கோடான கோடி. நீங்கள் அமைதியின் கடலா இருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து அமைதியின் அலைகள் ஒளி கிரணங்களாக புறப்பட்டு ஆத்மாவாகி என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நான் அமைதியின் கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த ஆழ்ந்த அமைதி, 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 அமைதி. ஓம் சாந்தி, சாந்தி.